நம்முடைய பிரதமர் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கின்றார், சண்டை நிறுத்தப்படவில்லை. 2 நாடுகளுடைய சண்டைக்கு பாஸ் செய்திருக்கிறோம். தற்காலிகமாக இத பாருங்க, மேஜர் அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்க மேஜர் ரேங்க், கேப்டன், மேஜர், மிக உயர் அதிகாரிகள், அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், ரைபிள்மேன், ஆர்மி கோர்ல வேலை பார்க்கக்கூடிய மருத்துவ உதவியாளர் 5 பேர். இவங்க எல்லாமே அப்பாவிகளை எந்தவித காரணமும் இல்லாம ஷெல்லிங் செய்து பார்டர்ல கொண்டாங்க. அதன் பிறகு மறுபடியும் நாம் பாகிஸ்தானுக்கு சொல்றோம், நாங்க ஒரு படி மேல போக. முதல்ல 100 கிலோமீட்டர் தாண்டி பகவல்பூர் என்பதை அடித்து காட்டினோம். இன்னைக்கு ராவல்பிண்டிக்கும் கராச்சிக்கு வரப்போறோம். உங்களுடைய விமானப்படையினுடைய தளத்தை நாங்கள் அடிக்க போகிறோம். உங்களுடைய ரன்வே என்ன இருக்கோ அதை அடிப்போம். உங்களால விமானத்தை டேக் ஆஃப் பண்ண முடியாது. உங்களுடைய விமானத்தை நாம் சேதாரப்படுத்துவோம். அன்னைக்கும் நாம் சொல்றோம், நம்முடைய தாக்குதல் என்பது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அப்பாவிகள் மேல் கிடையாது. மே 7ஆம் தேதி காலையிலே தீவிரவாதிகள் மீது, 8ஆம் தேதி காலையில உங்களுடைய பாதுகாப்பு படை மீது நாங்கள் அடித்தோம். காரணம், நீங்க அங்கிருந்து மிசைல் எங்க ஊர் மேல விடுறீங்க, அப்பாவி பொதுமக்களுக்கு கொள்றீங்க. அதன் பிறகுதான் பாகிஸ்தானுக்கு கொஞ்சமாச்சு புத்தி வந்துச்சு. உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை எல்லாம் ஒரு நாளாக கெஞ்சி கூத்தாடி அவங்களாகவே நம்முடைய டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி அஃபேர்ஸ் DGMO அவர்களுக்கு அடுத்த நாள் 3:30 மணிக்கு போன் செய்து, இந்த மாதிரி நம் சண்டையை நிறுத்திக் கொள்வோம், அதனால் நீங்களும் சண்டையை நிறுத்துவதாக அறிவியுங்கள் என்று சொல்லி சண்டை நிறுத்தப்பட்டது என்று சொன்னாங்க. நம்முடைய பிரதமர் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கின்றார், சண்டை நிறுத்தப்படவில்லை. 2 நாடுகளுடைய சண்டைக்கு பாஸ் செய்திருக்கிறோம். தற்காலிகமாக ஒரு பாஸ் அறிவிச்சிருக்கிறோம். தற்காலிகமாக ஒரு முடிவு கொடுத்து அதை நிறுத்தி வைத்திருக்கின்றோம். தற்காலிக நிறுத்தம் மட்டும்தான். இன்றிலிருந்து இந்தியாவின் மீது பாகிஸ்தான் நடத்தக்கூடிய ஒரு தீவிரவாத தாக்குதலையும் நம்முடைய இந்திய நாடு அதை ஆக்ட் ஆஃப் வார், அதை போர் என்று பார்க்க போகின்றோம். ஐநா சபைக்கு போவதோ, உங்களை அழைத்து பேசுவதோ இனி இந்தியாவினுடைய தலைவர்களுடைய கையில் அது இல்லை. கையிலிருந்து பாகிஸ்தானை எடுத்துட்டார். நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள் மீது, நம்முடைய நாட்டினுடைய பொதுமக்கள் மீது இன்னும் ஒரு தீவிரவாதி தாக்குதல் நடத்தப்பட்டால் அது ஆக்ட் ஆஃப் வார், எங்கள் மீது போர் தொடுக்கின்றீர்கள் எடுத்து தக்க பதிலடி கொடுப்போம் என்று நம்முடைய பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.